வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் சாணக்கிய நீதியில் கூறப்பட்டுள்ள மிக முக்கியமான 10 வாழ்வியல் கோட்பாடுகளையும் மிக ஆழமாகவும் விரிவாகவும் கீழே காண்போம். இவை உங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றும் வல்லமை கொண்டவை. நம்ம 10 ரகசியத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ரகசியம் 1: சுய ஆய்வு மற்றும் தெளிவு. எந்த ஒரு செயலை தொடங்கும் முன்பும் சாணக்கியர் 3 கேள்விகளை முன்வைக்கிறார். வெறும் ஆசைக்காக இல்லாமல் ஒரு நோக்கத்திற்காக செயல்படுங்கள். லாபம் மற்றும் நஷ்டம் இரண்டையும் முன்கூட்டியே கணிக்க வேண்டும். உங்கள் திறமைக்கும் அந்த செயலுக்கும் உள்ள தொடர்பை ஆராயுங்கள். தேவையற்ற செயல்களில் நேரத்தை வீணடிப்பதை இது தடுக்கும். ஒரு தெளிவான வரைபடம் இல்லாமல் எந்த வேலையும் தொடங்காதீர்கள் என்று நம் ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 2: ரகசியங்களின் வலிமை. உங்கள் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அது உங்களை அழித்துவிடும். உங்கள் இலக்கை அடைவதற்கு முன் அதை வெளியே சொல்வது மற்றவர்களின் பொறாமை அல்லது எதிர்மறை எண்ணங்களை ஈர்க்கும். வீட்டின் பலவீனங்களை வெளியே சொல்வது எதிரிகளுக்கு பலமாக அமையும். சேமிப்பு மற்றும் வருமானம் குறித்த விவரங்களை மிகவும் நெருக்கமானவர்களை தவிர யாரிடமும் கூறாதீர்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 3: கால மேலாண்மை, நிகழ்காலத்தின் முக்கியத்துவம். நேரம் என்பது சாணக்கியரை பொறுத்தவரை ஒரு ஆயுதம். நாளை செய்யலாம் என்பது வெற்றியை தள்ளிப்போடுவதல்ல, வெற்றியை தவிர்ப்பது. கடந்த கால தவறுகளை நினைத்து வருந்துவது வீணானது. அதிலிருந்து பாடத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 4: நட்பை தேர்ந்தெடுப்பதில் எச்சரிக்கை. ஒரு மனிதனை அவனது நண்பர்களை வைத்தே எடை போடலாம். உங்களை விட மிக உயர்ந்த நிலையிலோ அல்லது மிக தாழ்ந்த நிலையிலோ இருப்பவர்களிடம் நட்பு கொள்ளும்போது ஈகோ அல்லது தாழ்வு மனப்பான்மை வர வாய்ப்புள்ளது. உங்கள் முகத்திற்கு நேராக புகழ்ந்து பேசி பின்னால் குறை கூறுபவர்களிடம் இருந்து விலகி இருங்கள். அவர்கள் பால் கலந்த விஷம் போன்றவர்கள் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 5: கல்வி மற்றும் அறிவின் மேலாதிக்கம். கல்வி கற்றவன் எங்கும் மதிக்கப்படுவான். அது ஒரு அழியாத செல்வம். பட்டம் பெற்றதோடு கல்வி முடிந்து விடுவதில்லை. தினமும் ஒரு பக்கமாவது வாசிப்பது அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுக்கொள்வது உங்களை சமூகத்தில் தனித்து காட்டும். அறிவுள்ளவன் ஒருபோதும் வறுமையில் வாடமாட்டான், ஏனெனில் அவனது மூளை அவனுக்கு புதிய வருமான வழிகளை காட்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 6: பயத்தை எதிர்கொள்ளுதல். பயம் என்பது ஒரு உணர்வு மட்டுமே, அது உண்மை அல்ல. பயம் உங்களை நெருங்கும் வரை காத்திருக்காதீர்கள். அது உங்களை நெருங்குவதற்கு முன்பே நீங்கள் அதன் மீது பாய்ந்து அதை அழித்துவிட வேண்டும். தோல்வி பயம் இருப்பவன் ஒருபோதும் பெரிய காரியங்களை செய்ய முடியாது என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 7: செல்வத்தை நிர்வகித்தல். சாணக்கியர் ஒரு சிறந்த பொருளாதார நிபுணர். சம்பாதிக்கும் பணத்தில் ஒரு பகுதியை ஆபத்து காலத்திற்காக சேமிக்க வேண்டும். குளத்தில் நீர் நிறைந்தால் அதை வெளியேற்ற வேண்டும். அப்போதுதான் புதிய நீர் வரும். அதுபோல நியாயமான முறையில் சம்பாதித்த பணத்தில் ஒரு குடும்பத்திற்கு செலவிடுவது உங்கள் செல்வத்தை நிலைக்க செய்யும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 8: பணிவு மற்றும் மென்மையான பேச்சு. ஒரு மரம் பழங்கள் பழுத்தவுடன் குனிந்து கொடுக்கும். அதுபோல அறிவு வளர வளர பணிவும் வளர வேண்டும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். உங்கள் வார்த்தைகள் தேனை போல இனிமையாக இருக்கட்டும், ஆனால் உங்கள் முடிவுகள் வைரம் போல உறுதியாக இருக்க வேண்டும். மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுக்கும் மரியாதையே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும் என்று சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 9: மற்றவர்களின் தவறிலிருந்து கற்றல். மற்றவர்களின் தவறுகளில் இருந்து கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் சொந்த தவறுகளில் இருந்து மட்டுமே கற்க முயன்றால் உங்களின் ஒரு ஆயுட்காலம் போதாது. வெற்றிகரமான மனிதர்களின் கதைகளை விட தோல்வியடைந்தவர்களின் கதைகளை அதிகம் படியுங்கள். அவர்கள் செய்த தவறுகளை நீங்கள் செய்யாமல் இருக்க அது உதவும் என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். ரகசியம் 10: இடத்தையும் நேரத்தையும் அறிதல். சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியானதை செய்பவனே சாணக்கியன். இப்போது நடப்பது என்ன காலம்? என் நண்பர்கள் யார்? என் பலம் என்ன? என் பலவீனம் என்ன? இந்த 5 விஷயங்களை எப்போதும் உணர்ந்திருப்பவன்
ஒருபோதும் வீழ்வதில்லை என்று ஆச்சாரிய சாணக்கியர் கூறுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இதை எப்படி அமல்படுத்துவது என்று தெரிந்து கொள்ளுங்கள். காலை 5 மணி எழுந்தவுடன் அன்றைய நாளுக்கான திட்டத்தை எழுதுங்கள். பகல் நேரம் பிற விஷயங்களில் தலையிடாமல் உங்கள் வேலையில் மட்டும் கவனம் செலுத்துங்கள். மாலை நேரம் ஏதேனும் ஒரு புதிய விஷயத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இரவு தூங்குவதற்கு முன் இன்று நான் செய்த தவறுகள் என்ன என்று சுய ஆய்வு செய்யுங்கள். சாணக்கிய நீதியின்படி ஒரு மனிதன் பிறப்பால் உயர்ந்தவன் அல்ல, அவனது செயலால் மட்டுமே உயர்ந்தவன் என்று சாணக்கியர் கூறுகிறார். இந்த 10 குறிப்புகளில் உங்களுக்கு மிகவும் பிடித்தது எது, அல்லது உங்கள் வாழ்க்கையில் உடனடியாக எதை மாற்ற விரும்புகிறீர்கள் என்று சொல்லுங்கள் நண்பர்களே. நன்றி, வணக்கம். நம்ம சேனல் சாணக்கியா ஸ்பீக்ஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.